نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وبعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர்கள், கிளையார்கள், தோழர்கள் இன்று வரைக்கும் அவர்களது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் இன்று நேரட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாய் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எவையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் அவ்வாறே அந்த ரஹ்மான் எவையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்பா பிரசங்கத்தினூடாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க செய்யும் காரணிகள் அல்லது செயற்பாடுகள் என்பது தொடர்பாக ஒரு சில விஷயங்களை எங்களுக்குள்ளே ஞாபகப்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வோடு எமக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக, இன்னும் நாங்கள் அல்லாஹ்வோடு ஒரு இறுக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த செயற்பாடுகளை பற்றி பேசுவது மிக பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, பொதுவாக உலக வாழ்க்கையிலே மனிதன் எந்த தனிநபருடைய நெருக்கத்தை அல்லது அவனுடைய ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் விரும்புகின்றானோ அந்த குறிப்பிட்ட அந்த மனிதனுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக, அவருடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்காக, அவருடைய உள்ளத்தை வெல்லுவதற்காக தன்னால் முடியுமான காரியங்கள் எல்லாம் செய்ய முயற்சிப்பை நாங்கள் பார்க்கின்றோம். இது சாதாரண ஒரு இயல்பாக இருக்கின்றது. படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, தாங்கள் யாரை கவர வேண்டும், யாரை தாங்கள் ஈர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்காக தங்களால் முடியுமானதை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உலகத்திலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி மனிதர்களுக்குள்ளே யாருடைய நெருக்கத்தை, உறவை, யாருடைய அந்த இறுக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவெல்லாம் தியாகங்களை செய்வதற்கு, எவ்வளவெல்லாம் இழப்புகளை கூட சந்திப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனிதன் எங்கள் எல்லோரையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய நெருக்கத்தை, அவனுடைய அன்பை, அவனுடைய அந்த நெருக்கமான தொடர்பை பெற்றுக் கொள்வதற்கு தன்னால் முடியுமானதை எல்லாம் தான் தியாகம் செய்ய வேண்டும், தன்னால் முடியுமான முயற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையில் இல்லாமல் அதிலே ஒரு வகையான ஒரு சோர்வுத்தன்மையோடு அல்லது ஒரு வகையான ஒரு சோம்பேறித்தன்மையோடு மனிதன் நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவனது திருமறையிலே சூரத்து தாரியாத் என்று சொல்லப்படக்கூடிய 55வது அத்தியாயத்தினுடைய 56ஆம் வசனத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான்.
அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே படைத்த மிக பிரதானமான 2 படைப்பினங்களை சொல்லி இந்த 2 படைப்பினங்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றான். அப்ப அவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட நாங்கள் அவனை வணங்குவதனூடாக வணக்க வழிபாடுகளினூடாக அவனது நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய நாங்கள் அந்த அவனது வணக்க வழிபாடுகளிலே ஒரு வகையான ஒரு சோம்பேறித்தன்மையோடு சோர்வுத்தன்மையோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு பொழுதும் அல்லாஹ்வுடைய அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவு செய்த மக்களாக மாற முடியாது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் நாங்கள் அடிக்கடி நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களை படைத்த நோக்கமே அவனை வணங்குவதற்காக வேண்டி இருக்க அந்த வணக்க வழிபாடுகளூடாகத்தான் அவனை நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற அந்த நிலை இருக்கும் பொழுது நாங்கள் அந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் ஒரு பக்கம் தூர எரிந்துவிட்டு அதை தூக்கி போட்டு விட்டு நாங்கள் அல்லாஹ்வை நாங்கள் விரும்புகின்றோம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ் தஆலா எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்க வேண்டும், அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கம் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் வெறுமனே அங்கலாய்த்துக் கொண்டிருப்பதிலே அல்லது வெறுமனே நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதிலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவனது திருமறையிலே சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப பகுதியிலே சொல்கின்ற பொழுது யா அய்யுஹன் நாஸ், மக்களே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து இஅ்புது ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வை அந்த ரப்பை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அழைக்கின்றான். மக்களை எல்லா மக்களுக்கும் பொதுவான அழைப்பாக அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப அந்த எங்களை படைத்த ரப்புடைய அவனை வணங்குவதன் மூலமாக அவனை வழிபடுவதன் மூலமாக அவனது நெருக்கத்தை அவனது அன்பை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களாகிய நாங்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய மக்களாகிய நாங்கள், மறுமையை நம்பக்கூடிய மக்களாகிய நாங்கள் அந்த முயற்சியை நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலும் நாங்கள் இதற்காக கை சேதப்பட வேண்டி வரும், நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நாங்கள் கை சேதப்பட வேண்டி வரும் என்ற அந்த பேருண்மையை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை நெருங்குவதற்கான அமல்களிலே அல்லாஹ்வை நெருங்குவதற்கான செயற்பாடுகளிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்த அந்த செயற்பாடுகளிலே மிக முக்கியமான ஒரு செயற்பாடு தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு வணக்கம் தான். நாங்கள் மிக தெளிவாக உறுதியாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்பது அல்லாஹ்வை வணங்குவதனூடாக தான் பெற்றுக்கொள்ள முடியும், வணக்க வழிபாடுகளூடாகத்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அப்ப அந்த வணக்க வழிபாடுகளிலே மிக தலையாய வணக்கமாக மிக பிரதானமான வணக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை சொல்லித் தருகிறார்கள். தொழுகை மிக பிரதானமான ஒரு வணக்கம், இஸ்லாத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு தூண். அப்ப இந்த தொழுகையிலே நாங்கள் குறைபாடு செய்து கொண்டு இந்த தொழுகையிலே நாங்கள் படுபோக்காக நடந்து கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாது, அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கமான தொடர்பை நாங்கள் பேண முடியாது. அப்ப அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகை என்பது மிக பிரதானமான ஒரு வணக்கம், மிக பிரதானமாக எங்களுக்கு நெருக்கத்தை பெற்று தரக்கூடியது என்பதை நாங்கள் மறந்து விடலாகாது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுடைய பயணத்தின் போது 50 வக்துகளாக கடமையாக்கிய தொழுகை 50 வக்துகளாக கடமையாக்கிய தொழுகையை 5ஆக குறைத்து 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 கடைசிக்கு 5 கொண்டு வந்து அதை தந்து கூட இந்த 5 வக்தே எங்களுக்கு சிலருக்கு 3 வக்தாகவும் சிலருக்கு 4 வக்தாகவும் சிலருக்கு 2 வக்தாகவும் இந்த அளவுக்கு ஆகிவிட்டது சொன்னால் எப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வோடு அந்த நெருக்கத்தை அல்லாஹ்வோடு அந்த இறுக்கமான ஒரு தொடர்பை நாங்கள் எங்களால் பேண முடியும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகை விஷயத்திலே ஒரு மனிதன் பொடுபோக்காக இருக்கின்றான் என்று சொன்னால், ஐங்கால தொழுகையிலே ஒரு மனிதன் அதாவது சோம்பேறித்தனமாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு வேறு எந்த நல்லறங்களை செய்தும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. பிரதானமான தலையாய கடமையை விட்டுவிட்டு இன்னும் பிற கடமைகளை செய்து அவனுக்கு அல்லாஹ்வுடைய அந்த மிக இறுக்கமான நெருக்கமான தொடர்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற இந்த அடிப்படையை நாங்கள் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை ஒரு அடியானை எப்படி அல்லாஹ்வோடு நெருக்கும், அல்லாஹ்வோடு இறுக்கமான தொடர்பை ஏற்படுத்தும் என்பதை பற்றி சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அதாவது சொல்கிறார்கள், அதாவது பிரதானமான சில நல்லமல்களை பட்டியலிடுகிறார்கள். சில நல்லமல்களை பட்டியலிட்டு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்கிறார்கள்,
தொழுகை எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரும் என்று சொன்னால், ஒரு தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு ஒரு மனிதன் ஒவ்வொரு எட்டும் வைத்து நடக்கின்ற பொழுது அவனுடைய ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது. ஒரு எட்டுக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு எட்டுக்கு ஒரு தரஜா அவனுக்கு உயர்த்தப்படுகின்றது, சுவர்க்கத்தில் அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒரு தொழுகை தொழுதுவிட்டு இன்னொரு தொழுகைக்காக ஒரு மனிதன் காத்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், அந்த தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், அதுதான் அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொடர்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாலிகுமுர் ரிபாத், அதுதான் மிக கனதியான மிக உறுதியான அந்த தொடர்பு நெருக்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் எங்களது நிலையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த தொழுகையுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு பொடுபோக்காக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் எங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் தொழுகையிலே பொடுபோக்காக இருந்து கொண்டு, தொழுகையிலே குறிப்பாக ஐங்கால தொழுகையிலே, கடமையான தொழுகையிலே நாங்கள் பொடுபோக்காக இருந்து கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாது, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ள முடியாது, எங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே மிக பிரதானமான ஒரு நிலையை சொல்கிறார்கள். தொழுகையிலே பொதுவாக தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருவதோடு, தொழுகையிலே சுஜூதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது, அக்ரபு மா யகூன் அப்து லிரப்பிஹி ஃபிஸ் சுஜூத், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் என்ன தெரியுமா? தொழுகையிலே அவன் சுஜூதில் இருக்கக்கூடிய நேரமே. அந்த சுஜூதில் இருக்கக்கூடிய நேரம் இருக்கின்றது, அதுதான் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிகவுமே நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம், மிகவுமே அதாவது நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, சுஜூதிலே இருப்பது என்பது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் என்பதனை, நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை என்பதனை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த சுஜூதை மிக வேகமாக கோழி குத்துவதை போன்று மிக வேகமாக அந்த சுஜூதுகளை நாங்கள் செய்து நாங்கள் எங்களை தொழுகைகளை நிறைவேற்றுவோம் என்று சொன்னால், அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதையெல்லாம் எதிர்பார்க்கின்றோமோ அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா? ஒரு பொழுதும் நிறைவேறாது. ஒரு பொழுதும் எங்களது பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாத அன்புக்குரியவர்களே. எனவேதான் நாங்கள் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த காரணிகளிலே பிரதான காரணியாகிய இந்த தொழுகையுடைய விஷயத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றோம், எந்த அளவுக்கு ஆர்வமாக ஆசையாக இருக்கின்றோம். ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா, தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், வெற்றிக்காக விரைந்து வாருங்கள் என்று சொல்லப்படுகின்ற போதெல்லாம் வேறு திசையை நோக்கி, வேறு வேறு சிந்தனையிலே, வேறு வேறு நோக்கங்களிலே நாங்கள் இருந்து கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, மிக பிரதானமாக தொழுகையுடைய விஷயத்திலே நாங்கள் குறிப்பாக ஐங்கால தொழுகையுடைய பரதான தொழுகையுடைய விஷயத்திலே நாங்கள் பேணுதலாக இருந்து கொள்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய இன்னும் ஒரு பிரதானமான அம்சமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, தொழுகையிலே ஐங்கால தொழுகை தவிர்ந்த சுன்னத்தான தொழுகைகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். சுன்னத்தான தொழுகை இருக்கின்றது, இதுவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடியது. குறிப்பாக ஐங்கால தொழுகைக்கு முன்பின் இருக்கக்கூடிய சுன்னத்துக்கள், துஹா தொழுகை, இரவிலே தொழக்கூடிய இரவு தொழுகை, இது போன்ற சுன்னத்தான தொழுகை, பள்ளிக்குரிய காணிக்கை, இது போன்ற தொழுகைகள் இருக்கின்றனவே, இந்த தொழுகையுடைய விஷயத்திலும் சுன்னத்தான தொழுகையுடைய விஷயத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஒரு வகையான ஒரு ஆசையோடு ஆர்வத்தோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு இந்த சுன்னத்தான விஷயங்கள் மூலமாக எங்களோடு நெருங்குகின்றான் என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது ஒரு நீண்ட ஹதீஸுடைய தொடர்ச்சியிலே சொல்கிறார்கள், வமா யஸாலு அப்தி, அல்லாஹ் தஆலா சொல்வதாக சொல்கிறார்கள் ஹதீஸுல் குதுஸி, வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு, அதாவது எனது ஒரு அடியான் என்னிடத்திலே, அதாவது நவாஃபில்கள், நஃபிலான சுன்னத்தான வணக்கங்கள், மேலதிகமான இந்த வணக்கங்களூடாக என்னை நெருங்குகின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் அவனை விரும்புகின்ற வரைக்கும் அவன் என்னை செய்கின்றான், நெருங்குகின்றான். ஃபைதா அஹ்பப்துஹு குன்து ஸம்உஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, நான் அவனை விரும்பி விட்டேன் என்று சொன்னால் அவன் கேட்கக்கூடிய, அதாவது கேள்வி புலனாக நான் மாறுகின்றேன். அதே போன்று அவன் பார்க்கக்கூடிய
பார்க்கக்கூடிய பார்வையாக நான் மாறுகின்றேன், அவன் பிடிக்கக்கூடிய கையாக நான் மாறுகின்றேன், அவன் நடக்கக்கூடிய கால்களாக நான் மாறுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வ இன் சஅலனி லஅவுதியன்னஹு அவன் என்னிடத்தில் கேட்பான் என்று சொன்னால் நான் அவனுக்கு கொடுப்பேன். வல இன் இஸ்தஆதனி லஅவுதியன்னஹு அவன் என்னிடத்தில் அதாவது அவன் என்னிடத்தில் அதாவது இந்த உதவி நாடுவான், உதவி கேட்பான் என்று சொன்னாலும் கூட நான் அதனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன், அனைத்தையும் நான் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற அந்த நீண்ட ஒரு ஹதீஸினுடைய இடையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொன்னதாக அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு இந்த நஃபிலான இந்த சுன்னத்தான தொழுகைகளை சுன்னத்தான வணக்கங்களை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது வெறுமனே தொழுகையோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்ளாது. இது தொழுகை அல்லாத இன்னும் பிற அமல்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதிலே நோன்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது ஃபர்லான நோன்பாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான நோன்புகளாக இருந்தாலும் சரி, இதுவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. இந்த வணக்கத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெறுமனே நோன்பு என்று சொன்னால் ரமதானுடைய காலத்தோடு மாத்திரம் சுருக்கிக் கொள்ளாமல் ரமதான் அல்லாத காலங்களிலும் சுன்னத்தான நோன்புகளிலே நாங்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசியத்தாக சொன்ன 3 விஷயங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஆக குறைந்தது 3 நாளைக்கு நோன்பு நோட்பது, ஆக குறைந்தது ஒரு மாதத்துக்கு 3 நாளைக்கு நோன்பு நோட்கிறது. அதே போன்று இரவிலே வித்ர் தொழுகை, அதே போன்று லுஹா தொழுகை என்று சொல்லி இந்த 2 சுன்னத்தான தொழுகைகளையும் அதே நேரம் சுன்னத்தான நோன்பையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசியத்தாக சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த வசியத்தை நான் மரணிக்கின்ற வரைக்கும் நிறைவேற்றினேன் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு விஷயம் கிடையாது. இது எங்கள் அனைவருக்கும் ஒரு விஷயமாக இருக்கின்றது, எங்கள் அனைவருக்கும் ஒரு வசியத்தாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த நல்லறங்கள் மூலமாக அல்லாஹ்வை நாங்கள் நெருங்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய வணக்கங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காக்களை அதிகமாக சொல்கிறார்கள். ஜகாத்தையும் சதக்காக்களையும், ஜகாத் கடமையானது, சதக்காக்கள் உஃபரியானது. இந்த உஃபரியான இந்த சதக்காக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு அமலாக இதனை சொல்கிறார்கள். இந்த விஷயத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களால் முடியுமான வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்க வேண்டும். எங்களால் முடியுமான வரைக்கும் நாங்கள் இதிலே ஆர்வமாக ஆசையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே ஃபஜ்ருக்கு பின்னால் 2 மலக்குமார்கள் இந்த பூவுலகுக்கு வருகிறார்கள். வந்து அவர்கள் செய்யக்கூடிய 2 பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மலக்கு சொல்லுவார், அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், நீ உனது பாதையிலே செலவழிக்கக்கூடிய மக்களுக்கு நல்லதை நீ கொடுப்பாயாக, நல்லதை நீ மாற்றீடாக கொடுப்பாயாக, இன்னும் அவருடைய பொருளாதாரத்திலே நலவை கொடுப்பாயாக, பரக்கத்து செய்வாயாக என்று சொல்லி ஒரு மலக்கு பிரார்த்திப்பார். இன்னும் ஒரு மலக்கு என்ன சொல்வார் தெரியுமா? அவருடைய பிரார்த்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? எங்களுடைய வார்த்தையில சொல்லணும்னு சொன்னால் அவர் பதுவா செய்வார். எப்படி பதுவா செய்வாரு? அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் உனது பாதையிலே உனக்காக செலவழிக்காமல் பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பிடித்துக்கொண்டு மும்சிக்குன்னு சொன்னா பிடித்துக் கொண்டிருப்பார்களோ, தன்னுடைய பொருளாதாரம் தான் சம்பாதித்து தனக்குரியது தன்னுடைய செல்வம் என்று நினைத்துக் கொண்டு பிடித்துக் கொண்டிருப்பாரோ அவருக்கு நீ அழிவை கொடுத்து விடு. தலஃப்னு சொன்னால் நீ அவருக்கு அழிவை கொடுத்து விடு என்று இன்னும் ஒரு மலக்கு சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே. ஒவ்வொரு நாளும் இந்த பிரார்த்தனை எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனையும் அதே போன்ற ஒரு பதுவாவும் 2 மலக்குமார்களால் நடந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே. நாங்கள் தீர்மானிக்க வேண்டும், எதை செய்வதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம், எங்களது பொருளாதாரத்தையும் அதிகரித்துக் கொள்ளலாம், அதே நேரம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் எங்களுக்கு பெற்றுக் கொள்ளலாம், பரக்கத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதனை நாங்கள் நினைவில் வைத்து நாங்கள் அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த அமல்களிலே நாங்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது அல்லாத இன்னும் பிற அமல்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நிறைய அமல்கள் இருக்கின்றன. எந்த ஒரு அமலாக இருந்தாலும் கூட அன்புக்குரியவர்களே, அதனை நாங்கள் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது.
இது ஒரு சாதாரண விஷயம் தானே, சின்ன விஷயம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைச்சிடக்கூடாது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சதக்காவுடைய பட்டியலை சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூப்பது கூட அது உங்களுக்கு சதக்கா, அதுக்கு நன்மை பதியப்படும், அது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்திலே நாங்கள் இருக்கின்றோம், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டலை நாங்கள் பின்பற்றுகின்றோம். இப்படிப்பட்ட வழிகாட்டலுக்கு சொந்தக்காரர்களாகிய நாங்கள் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி, மனிதாபிமான மனிதன் என்ற வகையிலே, மனித நேயத்தின் அடிப்படையிலே நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களுக்கும் நன்மை பதியப்படக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களை விட இந்த உலகத்திலே கை செய்தப்படக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் இந்த மார்க்கம் எல்லா வகையான எங்களது நாளாந்த செயற்பாடுகளை கூட இபாதத்தாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. அந்த செயல்களை நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி செய்கின்ற பொழுது அதற்கு அங்கே நன்மை பதியப்படும். அது எங்களது பிள்ளைகளுக்காக உழைக்கக்கூடிய உழைப்பாக இருந்தாலும் சரி, எங்களது மனைவி மக்களுக்கு நாங்கள் ஊட்டக்கூடிய சாப்பாடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், அந்நிய மக்களோடு நாங்கள் பேணக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டாரோடு இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அன்புக்குரியவர்களே, அதனை நாங்கள் நல்ல நோக்கத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அமைப்பிலே அவற்றை நாங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கு நன்மை பதியப்படுவதோடு அந்த நன்மை என்ன செய்யும்? எங்களை அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்தும், அல்லாஹ்வுடைய அன்பை எங்களுக்கு பெற்று தரும், எங்களுடைய வாழ்க்கையை இன்னும் இன்னும் பரக்கத்தை அதிகரிக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு எதையெல்லாம் அதாவது வணக்கமாக இபாதத்தாக சொல்லி தந்திருக்கின்றதோ அந்த இபாதத்துக்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே அல்லாமல் இன்னும் பிற அதாவது மாற்று மதத்தவர்கள் எப்படி தங்களது கடவுள்களுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக அர்ச்சனைகளையும் இன்னொரு பால் பழம் என்று இன்னொரு பழத்தட்டுக்களை எல்லாம் கொண்டு போய் அவர்களுடைய மதஸ்தலங்களிலே வைத்து அவர்கள் தங்களுடைய இறைவனுடைய தங்களுடைய கடவுள் என்று யாரை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த கடவுளுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கிறார்களே, அப்படியான ஒரு மோட்டுத்தனமான அப்படியான ஒரு மூடநம்பிக்கைகளை நிறைந்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நெருக்கம் எங்களுக்கு தேவையா? அல்லாஹ் தஆலா சொன்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய அந்த இபாதத்துக்கள் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வோம். இல்லாமல் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய செயல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தருவதற்காக அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரும் பகுதியை அவர்கள் எங்களுக்காக செலவழித்திருக்கிறார்கள். மக்காவிலே 13 வருடங்கள் என்று சொல்லியும், மதீனாவிலே 10 வருடங்கள் என்றும், 23 வருட அவருடைய நுபுவத்துடைய நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளை, செயற்பாடுகளை, அந்த வழிகாட்டல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த செயற்பாடுகள் எதுவுமே வெறுமனே கோட்பாட்டு ரீதியான செயற்பாடுகள் கிடையாது. கோட்பாட்டு அளவில அல்லது வெறுமனே பேச்சளவிலே எழுத்தளவிலே உள்ள விஷயங்கள் கிடையாது. அதாவது இப்படி செய்யுங்கள், இப்படி கிடைக்கும், இப்படி செய்யுங்கள், இதை செய்யுங்கள் சொல்லி கோட்பாட்டு அளவில் ஒரு மனிதனுக்கு சொல்லிவிட்டு செல்வது என்பது மிகவும் இலகுவான ஒரு விஷயம். லேசா சொல்லிவிட்டு செல்லலாம். அப்படி செஞ்சா இத்தனை நன்மை, இப்படி செஞ்சா இத்தனை நன்மை, இப்படி செஞ்சா அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும், இப்படி செஞ்சா அல்லாஹ் தஆலாவுடைய அன்பு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு செல்லலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே கோட்பாட்டு அளவில் மாத்திரம் அல்லது வெறுமனே கட்டளைகளாக மாத்திரம்
இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயற்பாட்டு ரீதியாக பிராக்டிகலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான அந்த வழிவகைகளை எங்களுக்கு காட்டித் தருகிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, பல சந்தர்ப்பங்களிலே, மிக கடுமையான நேரங்களிலே, மிக நெருக்கடியான நேரங்களிலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான அந்த ஆயுதங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், பத்ருடைய களம் என்பது, பத்ருடைய யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் 313 அல்லது 315 பேர் மிகப்பெரிய 1000க்கும் மேற்பட்ட ஒரு படையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக என்ன செய்கிறார்கள்? பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய அந்த இபாதத்தை, நாங்கள் இன்றைக்கு பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை நாங்கள் எங்கட தேவைக்கு மாத்திரம் தான் பயன்படுத்துறது. யாராவது பிரார்த்தனை செஞ்சு கொண்டிருக்கிறார் சொன்னால் நினைக்கிறது அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு தேவை இருக்குது, இவருக்கு தேவை ஒன்று முன்னாடி பிரார்த்திக்கிறது இல்லை. அப்படித்தான் எனக்கு விளங்கி வச்சுக்கிறேன். நாங்க அதாவது தேவை பிரச்சனை ஏதாவது இருந்தா தான் பிரார்த்தனை செய்யணும், முன்னாடி பிரார்த்திக்க கூடாதுன்னு விளங்கி வச்சுக்கிறது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, பிரார்த்தனை என்பது எப்படி நாங்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இதெல்லாம் எப்படி வணக்கமோ அதே போன்று பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம். அதை நாங்கள் கேட்பதன் மூலமாக அது எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் கூட நாங்கள் எவ்வளவு நேரம் நாங்கள் செலவழித்து பிரார்த்தித்திருக்கின்றோமோ அதற்கு எங்களுக்கு நன்மை பதியப்படும். நாங்கள் ஒரு இபாதத்தை செய்து கொண்டிருக்கின்றோம், அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த பத்ருடைய களத்திலே மிக நெருக்கடியான சூழ்நிலையிலே கொஞ்சம் சொற்பமான ஆயுதங்களோடு, சொற்பமான மக்கள் தொகையோடு இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாரிய படையை எதிர்கொள்வதற்காக அவர்கள் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர்கள் வேண்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கிறார்கள், கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பல மணி நேரமாக சுஜூதிலே விழுந்திருக்கிறார்கள். பின்னர் சுஜூதிலிருந்து எழுந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது 2 கைகளையும் வானத்தின்பால் உயர்த்தி தங்களுடைய மேலாடை கீழே விழக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடிகள் நினையக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அளவுக்கு என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாந்தப்படுத்துகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் தஆலா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், உங்களை பிரார்த்தனைக்கு உங்கள் பிரார்த்தனை அங்கீகரிப்பான், உங்களுக்கு உதவி செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாந்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய வணக்கத்தின் ஊடாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய உதவியை கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா உதவி செய்தானா இல்லையா? மலக்குமாரை அனுப்பி அல்லாஹ் தஆலா அந்த பத்ருடைய களத்தில் உதவி செய்தானா இல்லையா? மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா உலக வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பதியப்படக்கூடிய ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் கொடுத்தான் என்று சொன்னால், ஏன் அன்புக்குரியவர்களே, அந்த மாதிரியான வெற்றிகள், அந்த மாதிரியான அந்த நெருக்கம் எங்களுக்கும் அந்த ரப்புக்கும் இடையிலே இல்லாமல் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபாக்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாரானார்கள். தங்களது குடும்பம், தங்களது பிள்ளைகள், தங்களுடைய மனைவி மக்கள், தங்களுடைய உயிரை கூட என்ன செய்தார்கள்? அவர்கள் துச்சமாக மதித்து அல்லாஹ்வுடைய அந்த அன்பு எனக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேண்டும், அல்லாஹ் தஆலா வாக்களித்த அந்த சுவர்க்கம் எனக்கு வேண்டும் என்று அதற்காக வேண்டி எதையுமே இழப்பதற்கு அந்த மக்கள் தயாரானார்களே, அந்த தயார் நிலை, அந்த அவர்களுடைய அந்த மனோநிலை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் செய்த முயற்சிகளிலே அவர்கள் வெற்றி கண்டு மிகப்பெரிய சரித்திரம் படைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த அதே ரப்புல் ஆலமீனை தான் நாங்களும் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தொழுது கொண்டிருந்த அதே ரப்பை தான் நாங்களும் தொழுது கொண்டிருக்கின்றோம். அதே அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த ஐங்கால தொழுகையை தான் நாங்களும் தொழுகின்றோம். அதே ரப்புக்காகத்தான் நாங்கள் நோன்பு வைக்கின்றோம், நாங்கள் ஹஜ் செய்கின்றோம், நாங்கள் உம்ரா செய்கின்றோம், நாங்கள் எல்லா விதமான அமல்களையும் செய்கின்றோம். ஆனால் அந்த ரப்பு அவர்களோடு இருந்த நெருக்கம், அந்த ரப்பு அவர்களுக்கு செய்த உதவி, அந்த ரப்பு அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு ஏன் எங்களுக்கு இல்லாமல் இருக்கின்றது? அன்புக்குரியவர்களே, இதிலே யாருடைய பக்கத்திலே பிழை இருக்கின்றது? ரப்புடைய பக்கத்திலே பிழை இருக்கின்றதா? அவருடைய பக்கத்திலே ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா? இல்லவே இல்லை. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பக்கத்திலே முஸ்லிம்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம், முஸ்லிம்கள் என்று நாங்கள் பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றோம், முஸ்லிம்களுடைய முஸ்லிம் சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதிலும் குறிப்பாக ஏகத்துவவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால்
வணக்க வழிபாடுகளிலே மிக தூரமாக நாங்கள் இருக்கின்றோம், மிக சோம்பேறித்தனமாக இருக்கின்றோம். ஜும்ஆவுடைய கடமைக்கு கூட ஐங்கால அதாவது தொழுகைகளுக்கு எப்படி போனாலும் ஜும்ஆவுடைய கடமைக்கு கூட அந்த நேரத்தை ஒதுக்குவதற்கு எங்கள் எத்தனை பேர் தயாராக இருக்கின்றோம்? நேர காலத்துக்கு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு, ஜும்ஆவுடைய நன்மையை சம்பூர்ணமாக பெற்றுக் கொள்வதற்கு, மலக்குமாருடைய பட்டியலிலே எனது பெயரும் போக வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் நாங்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம்? அன்புக்குரியவர்களே, அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களது நிலையை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எந்த அளவுக்கு இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் முயற்சிக்கின்றேன்? எந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களை, உலகத்தினுடைய தேவைகளை, உலகத்தினுடைய சோழிகளை நான் இந்த அளவுக்கு தியாகம் செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்காக நான் முயற்சிக்கின்றேன்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவனது இறை இல்லங்களை நோக்கி அல்லது அவனுடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட நல்லறங்களை செய்வதற்கு நான் இந்த அளவுக்கு ஆசையாக ஆர்வமாக இருக்கின்றேன் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த அன்பை, அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக நாங்கள் மாற முடியும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் சுருக்கிக் கொள்ளாமல் நினைக்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வை சந்திப்பதற்கு சில மனிதர்களை கூட்டிக் கொண்டு அல்லாஹ்வோடு பேசுவதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா வருமாறு என்ன செய்கின்றான்? கட்டளையிடுகின்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது சமுதாயத்திலே சில மக்களை தெரிவு செய்து அவர்களை கூட்டிக் கொண்டு என்ன செய்கிறார்கள்? வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த மக்களோ முள்ள வாராங்க. அண்ணன் நட போடுவேன்னு சொல்லுவாங்களே, அண்ணன் நட போட்டு முள்ள பேசி பேசி காய்ச்சி முள்ள வாராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இது சரிப்பட்டு வராது, இந்த மக்களோட இப்படி நடந்து போனா சரிப்பட்டு வராது. அல்லாஹ்வை சந்திக்க போறோம், அல்லாஹ்வோடு பேச போறோம், நேரடியாக சந்திப்பு அல்ல, அல்லாஹ்வோடு பேச போறோம் திரைக்கப்பால் இருந்து. அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துக்கு நாங்க போறோம், இதை இந்த மக்கள் இப்படி கணக்கில்லாமல் வருகிறார்கள் என்று சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக வேகமாக செல்கிறார்கள், மிக வேகமாக போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேகத்தை பார்த்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கின்றான், அவர்கள் வந்து விட்டார்கள், அவருடைய மக்கள் வரவில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், வமா அஜலகன் கௌமிக யா மூசா, மூசாவே நீங்க ஏன் இப்படி அவசரப்பட்டு வந்தீர்கள்? உங்க கூட்டம், உங்க ஆட்களை கூட்டி வர சொன்னேனே, ஒரு சமுதாயத்தை கூட்டி வர சொன்னேனே, மக்களை கூட்டி வராம நீங்க ஏன் இவ்வளவு அவசரம் வந்தீங்க என்று சொன்ன நேரத்தை அல்லாஹ் தஆலா கேட்ட நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அன்புக்குரியவர்களே, ஹும் உலாஇ அலா அஸரி, யா அல்லாஹ் அவர்கள் எனது அந்த காலச்சை பார்த்து அவர்கள் வந்துருவாங்க. ஏன்னா பாலைவன பூமியில யாராவது நடந்து போனா அந்த அச்சி அடையாளம் மீக்கும், அதை பார்த்து அவங்க வருவாங்க. ஆனா நான் எதுக்காக வந்து தெரியுமா இவ்வளவு அவசரமா? வஅஜில்து ரப்பி லிதர்தா இலைக லிதர்தா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் வந்து நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அவசரமாக வந்து விட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்ன அந்த பதிலை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் சொல்ல போகின்றோம்? யா அல்லாஹ் ஹய்யால ஸலாஹ் என்று கேட்டது, ஹய்யாலல் ஃபலாஹ் என்று கேட்டது. ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு எனது உலக காரியங்களை செய்து கொண்டிருந்தேன் யா அல்லாஹ், எனது கடையில வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தேன், எனது தொழிலை செய்து கொண்டிருந்தேன், எனது பிள்ளைகளுடைய சோழியை பார்த்துக் கொண்டிருந்தேன், மனைவிக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன். இப்படி நாங்கள் சொல்லி நாளை மறுமையை தப்பித்துக் கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக, அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது சமுதாயத்தை நீங்க பாரமாறி வாங்கப்பான்னு சொல்லிட்டு மிக வேகமாக பேசி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்தார்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்தார்களே, இதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் எங்களுக்கு சம்பவமாக பதிவு செய்கின்றானே. எதற்காக அன்புக்குரியவர்களே? நானும் நீங்களும் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, நாங்களும் எங்களது வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இதிலே வந்து ஒரு பொழுதும் நாங்கள் பின்னுக்காக விடக்கூடாது. ஒரு பொழுதும் யோசிச்சு பார்ப்போம், பிறகு பார்ப்போம், கொஞ்சம் டைம் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிவிடக் கூடாது. நாங்கள் நல்ல விஷயங்கள் என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்று வந்துவிட்டால், நன்மையான விஷயம் என்று வந்துவிட்டால் அதிலே ஆசையாக ஆர்வமாக போட்டி போட்டுக்கொண்டு மிக வேகமாக முன்னேறக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய உதவி, அல்லாஹ் தஆலாவுடைய அந்த பரக்கத்து, நாங்கள் இன்றைக்கு எங்களது வீடுகளிலே பரக்கத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த பரக்கத்து, அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்கள், இவை அனைத்தும் கிடைப்பதற்கான அந்த காரியங்களை அவற்றை செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அதிலே குறைபாடு செய்து கொண்டு அவற்றை நாங்கள் எதிர்பார்த்ததிலே ஒரு பொழுதும் நாங்கள் அதை எதிர்பார்த்ததில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. எனவே அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய எல்லா விதமான சுன்னத்தான அமல்களாக இருந்தாலும் சரி, ஃபர்தான அமல்களாக இருந்தாலும் சரி,
அந்த அமல்களிலே ஆசையோடு ஆர்வத்தோடு செயற்பட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக இல்லாமல் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கின்றேன். ஹாதா மா இந்தி வல்லில் இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.